ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திருப்பதியில இன்றைக்கி எந்த நிலவரத்துல வந்து சாமி தரிசனம் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் டேட்ஸ்ன்றனால டிக்கெட்ஸ் வந்து கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம டைரக்ட்டா போய் வந்து க்ரவுட்ல கலந்துக்கிட்டா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்றத இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வந்து புரட்டாசி மாதத்துக்கான இப்போ வந்து தரிசனத்துக்கு போற எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முன்கூட்டியே வந்து டிசம்பர் மந்த்துக்கான தர்சன் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து புக்கிங் ஆகி இப்போ ஃபுல்லா வந்து காலியாயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாசத்துக்கான க்ரவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கா என்னன்னா, டைரக்ட் வந்து ஒரு 6 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டைரக்ட்டா வந்து கியூல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸ் என்ன ஆச்சுன்னா, 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 24 மணி நேரம் ஆகுது. நீங்க தர்ஷன் டிக்கெட்ஸே இல்லாம டைரக்ட்டா போய் நீங்க கியூல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, 20 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரையும் ஆகும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து நோட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து கீழ திருப்பதியில வந்து 3 இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஆனா நீங்க வந்து இப்போ நீங்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கான தர்சன் டிக்கெட்ஸ் வந்து அத குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து அடுத்த நாள் அந்த டிக்கெட்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து ரன்னிங்ல குடுத்துட்டுருப்பாங்க. ஓகேங்களா? டெய்லியும் வந்து மார்னிங் டைம்ல வந்து 3 இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் குடுத்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? நீங்க டெய்லியும் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரயில் நிலையத்துல இருக்க விஷ்ணுவாசா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த அலிப்பிரியாண்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 இடத்துல வந்து தர்சன் டிக்கெட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. நீங்க வாங்குனீங்கன்னா, அது வந்து நாளைக்கான டிக்கெட்ஸ் தான் வந்து இன்னைக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? அத வாங்கிட்டு நீங்க மேல தரிசனத்த போய் பார்க்கறதுக்கு போனாலுமே, அதுக்கான தர்சன் டைம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? 10 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்னா, ரொம்ப க்ரவுட்ல இல்ல ஒரு 1 ஹவர்லயே நாங்க சாமி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்னன்னா ஒரு 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு தரிசனத்துக்கு டைம் பொறுத்த மாரி அந்த மாரி ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா அது மட்டும் இல்லாம விர்ச்சுவல் செவ்வா, ஸ்பெஷல் என்ட்ரி அதெல்லாம் பொறுத்தவரையும் ஒரு 7 ஹவர்ஸ் இல்ல 6 ஹவர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்துடலாம். அப்படி ஓகேங்களா? 7 ஹவர்ஸ்லாம் ஆவாது. 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தர்சனத்துக்குலாம் வாங்கிட்டு மேல போனாலுமே, அதுக்கான வந்து அக்கமோடேஷன் கிடைக்குமா? நாங்க ரூம் எடுத்து தங்க முடியுமா? அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வந்து ரூம் எடுத்து தங்க முடியும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, ரூம் இல்லாத பட்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா, லாக்கர் ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? நீங்க அங்க போய் லாக்கர் ரூம்ஸ் வந்து ஆதார் கார்டு குடுத்தாலே வந்து அவங்க லாக்கர் ரூம்க்கு கீ குடுத்துருவாங்க. அத குடுத்துட்டு நீங்க அங்கேயே கூட ஸ்டே பண்ணுறதுனா ஸ்டே பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் வந்து அங்கேயே கூட பண்றாங்க. நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? லாக்கர்ல வச்சுட்டு கூட நீங்க தரிசனம் போயிட்டு வந்துட்டு கூட லாக்கர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.